ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சைடு என்னடா இது, என்ன பண்ண போறோம், தத்தளிச்சு கொண்டிருக்கும் மும்பை இந்தியன்ஸ். இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணாலுமே இவங்க போட்டு திட்டுறானுங்களே, நம்ம என்னதான் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க ரிஷப் பண்ணிட்டோம். ஆக்சுவல் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் இஸ் கோயிங் டு பி மும்பை இந்தியன்ஸ் டேக்கிங் ஆன் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். அண்ட் ஆல்சோ இது பாத்தீங்கன்னா இட்ஸ் பேட்டில் ஃபார் அ உடன் ஸ்பூன். ஸோ அப்படிதான் சொல்லி ஆகணும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ப்ரிவியூ ஷோ ஆஃப் திஸ் மேட்ச். ஸோ ரித்யூ, ஐ வில் கோ வித் யூ. ஸோ இனிஷியல் தாட்ஸ் இந்த மேட்ச் பத்தி என்ன நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச் பத்தி நீங்க ஆரம்பிச்ச விதமே நல்லா இருந்துச்சு. அதாவது இந்த மேட்ச் எப்படி இருக்கும், நான் மும்பையோட மைண்ட் வாய்ஸும் லக்னோட மைண்ட் வாய்ஸும் இல்ல ரிஷப் பந்தோட மைண்ட் வாய்ஸும் ஹர்திக் பாண்டியா மைண்ட் வாய்ஸும் எப்படி இருக்கும்னா, உன் குத்தமா என் குத்தமா யாரண்டா குத்தத்தை சொல்லு, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சொல்லி 9 and 10 இருக்காங்க. யார் அந்த லாஸ்ட் பிளேஸ் முடிக்க போறாங்க? எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் கம்பேக் கொடுத்துட்டாங்க நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த ரெண்டு டீமும் கம்பேக் கொடுக்குமா இல்லையான்றது அவங்களுக்கே தெரியுமா இல்லையான்ற மாதிரி தெரியல எனக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு. ஆனா நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சா இருக்குமோன்னு தோணுது. ரெண்டு டீமும் நத்திங் டு லூஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு நல்ல மேட்ச் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆக்சுவலா வந்துட்டு ரெண்டு டீமே திரும்பவும் வந்துட்டு மேத்தமெட்டிக்கலா சொல்லுவாங்க, இன்னும் இந்த டீம் ரெண்டு டீமே மேட்ச் டோர்னமெண்ட் விட்டு வெளியே போல அப்படின்ட்டு. பட் ஆனா கண்டிப்பா ரெண்டு டீமுமே வந்துட்டு அவங்களுக்கே தெரியும் இந்த பிளே ஆஃப் வாய்ப்பே இல்ல அப்படின்னு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஏதோ ஒரு பட் மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இது பூச்சி அப்படின்ட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பிச் ரிப்போர்ட் பத்தி வருவோம். ஸோ பிச் ரிப்போர்ட் அண்ட் ஸ்கோர் ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மேட்ச்ல வந்துட்டு ஆக்சுவலா வான்கிளையில் நடக்குது. ஸோ ஆக்சுவலா என்ன சொல்லுவேன் நீ பிச்சை ரிப்போர்ட்ல எவ்வளவு அடிக்கணும்னு சொல்லுவேன். நீ பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆறு டீமை நீ இவ்வளவு அடிச்சா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எவ்வளவு ஸ்கோர் சொல்லுவேன்? வான்கடையை பொறுத்த வரைக்கும் இப்பயும் திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் உங்களுக்கு செட்டிங் பேஸா இருக்கும். பார்த்து ஆடணும். ஏன்னா பால் கண்ணா பின்னான்னு ஸ்விங் ஆகும். ஒரு இன் அவுட்டு செமையா ஸ்விங் ஆகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் நீங்க கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த 4 ஓவர் ஒரு 30 ரன் 40 ரனுக்கு ஆடிடணும். ஃபர்ஸ்ட் 6 ஓவர் ஒரு 55 ரன் அடிச்சிட்டீங்க. 10 ஓவர்ஸ் முடியும் 85 for 3 அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா கழட்டு தான். அடிடிஞ்சு அடிக்கலாம். அதுவும் கடைசி இதுல ப்ளீடிங் நிறுத்தவே முடியாது கடைசி 4 ஓவர்ல. ஸோ கன்ஃபார்ம் 205 எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரா இருக்கும்னு நினைக்கிறேன். 205 போதும்னு நினைக்கிறியா? ஏன்னா நீ பார்த்திருப்ப மும்பை வந்துட்டு எஸ்ஆர்எஸ் கூட 243 அடிச்சாங்க. ஆனாலுமே அது எஸ்ஆர்எஸ் வந்துட்டு கன்வின்சிங்கா 19 ஓவர்ல அடிச்சு முடிச்சிட்டாங்களே அந்த மேட்சை. ஏன் அடிச்சு முடிச்சிட்டாங்கன்னா, அப்ப சூப்பரா நிறைய விஷயம் பண்ண ஹர்திக் பாண்டியாவும் சரி மும்பையும் சரி. ஷர்துல் தாக்கூர் இம்பாக்டா கொண்டு பவுலிங் கொடுக்கல. ஓகேவா? இவரு பவுலிங் போடாம போயிட்டு இவரு சின்ன பையன் அப்பதான் வந்திருக்காரு கிறிஸ் பகத். அவர்கிட்ட ஓவர் கொடுத்து நீ போடுப்பா. கிறிஸ் பகத் அது போன மேட்ச். அது நீ போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்னு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொண்டு வந்தாங்க. சாரி அதுதான் போயிட்டு ஷர்துல் தாக்கூரை பவுலிங் போட சொல்லி இது பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய தப்பான முடிவு எடுத்தாரு. அவரு மெயினா சரியா பவுலிங் போட முன் வரல. இந்த மாதிரிலாம் பண்ணா அது நடக்கதான் செய்யும். பும்ராவே 51 ரன்னுக்கு போனது ரொம்ப டயர்டா தெரிஞ்சாருன்ற போது இந்த மாதிரி டியூ ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு. ஸோ எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த 240 அடிச்சிட்டும் அவங்க ஒரு எஸ்ஆர்எஸோட ஸ்டார்ட்டுக்கு அப்புறமா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. நம்ம மேட்ச் போயிடுச்சுன்னு பாதியிலே விட்டா மாதிரி இருந்தது. அந்த மாதிரிலாம் பண்ணாம இருந்தாங்கன்னா ஒரு நல்ல மேட்ச் இருக்கும் நாளைக்கு. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 205 ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போதைக்கு அந்த ரெண்டு டீம் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 205 சேவஸ் கிடையாது. 210 to 215 அடிச்சா ஒரு கரெக்டான ஸ்கோரா இருக்கும். ஏன்னா ரெண்டு டீமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருக்கு, பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு 205 ஐ திங்க் ரெண்டு டீமுக்கும் அந்த நல்ல ஒரு எப்படி சொல்றது நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேமா இருக்கும்னு நானும் ஃபீல் பண்றேன். 205 எனக்கு போதும்னு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிளேயிங் லெவன் பக்கம் வருவோம். ஸோ பிளேயிங் லெவன்ல வந்துட்டு ஏதாவது சேஞ்ச் நடக்கும்னு நினைக்கிறியா மும்பை இந்தியன்ஸ்லயோ இல்ல லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ்லயோ? ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸுக்கே வருவோம் நம்ம. எனக்கு நானா இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேளுங்க. என் பிளேயிங் லெவன் நான் சொல்றேன். நானா தான் இதுதான் ஆடுவேன்னு நான் சொல்றேன். நீங்க பாருங்க, ஓப்பனிங் உங்களுக்கு ரியான் ரிகல்டன், குவிண்டன் டி காக் ஓப்பனிங். ஒரே நிமிஷம். இந்த வின்னிங் இந்த டீம் வந்துட்டு எத்தனை போனா ஜெயிக்கும்னு சொல்ல வர, அதானே வின்னிங் டீமா?
சொல்ற மாதிரி நான் சொல்றத எப்படின்னா இந்த டீமே ஆடணும். இந்த ஆண்டர்லயே ஆடினா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அது நம்ம சொல்றது நடக்காது. அது வாய்ப்பு இருக்குன்னா இது வாய்ப்பு மாதிரி பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அதை பண்றியே. இப்ப குறைஞ்சிக்காக ஆட சொல்றோம், ஓபன் பண்ண சொல்றோம் வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபர்ஸ்ட் பால் கண்ணை மூட்டு வந்து செமி பால் வந்து சுத்துறாரு. இது மாதிரிலாம் பண்ணா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. நான் டீம் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இப்ப ஓகே. பார்த்து அதாவது எப்படி இருக்குன்னு பெஸ்ட் சொல்லுங்க. பாசிபிள் 11 சொல்ற அதானே? ஆமா, பெஸ்ட் சரி. பாசிபிள் லெவன் ம், சொல்றேன், நீங்க ம், கேளுங்க. ம். QDK அண்ட் ரிகல்டன் ஓப்பனிங். நம்பர் ஓகே. 3 ம், திலக் வர்மா. நம்பர் 4 சூரியகுமார் யாதவ். நம்பர் 5 நமன்தீர். நம்பர் 6 வில் ஜாக்ஸ். நம்பர் 7 ஹார்திக் பாண்டியா. நம்பர் 8 ஷர்துல் தாக்கூர். ஓகே. ம், நம்பர் 9 ஜஸ்பீத் பும்ரா. ம். நம்பர் 10 அஸ்வினி குமார். நம்பர் 11 அல்லா கசன்ஃபார். அண்ட் யுவர் இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி, உங்களுக்கு ராபின் மின்ஸ் வேணும்னா ராபின் மின்ஸ் வச்சுக்கோங்க. இல்ல போன மேட்ச் வந்து ரகு சர்மான்னு ஒருத்தர் ஆடினாரு, ஆனா ஆ, ஆட வச்சாங்க, அவருக்கு சூப்பரா வாய்ப்பு தரலாம். போட்டாரு. ம், அவரு வச்சுக்கோங்க. அவர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, அவர் செம்ம ஸ்பின்னரு. ம், எப்படி ம். சொல்றது, இப்பதான் ஐபிஎல் ஆடுறாரு, அவரு ஆனா ஒரு ஸ்டேட் 33 வயசு ஆகுது. கண்ட்ரியா போயிட்டு போயிட்டு வந்திருக்காரு போலயே அவரு. ஆமா, ம், ஸ்ரீலங்கா போயிட்டு அங்க ஆட முடியாம வந்து இங்க திருப்பி வந்தாரு. எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அவரை நீங்க ம், கொண்டு வாங்க. இந்த ம். 11ல ஏதாச்சும் உங்களுக்கு மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்க்க, அதாவது இந்த 11 டிகாக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்க டிகாக் ஃபர்ஸ்ட். வந்துட்டு ரெக்கவர் ஆயிட்டாரா? அவர் இன்ஜுரின்னு தானே வெளிய ரிக்கா கூட்டு போனாங்க. ரெக்கவர் ஆயிட்டாரு. நாங்க டிகாக் ரெக்கவர் போல்ட்டை தான் ஆயிட்டாரா? ஆடுவோம். ம், அதாவது என்னன்னா, போல்ட் வந்து இப்ப சூப்பர் ஆஃப் வாலியா போடுறாரு. ம், ம், ம். ஓகேவா? ஆஃப் வாலி போட்டா அடிச்சிடுறாங்க. அதுக்கு போல்ட் என்ன பண்ணுவாரு? ஷார்ட் பால் போட்டு தேங்காய் உடைச்சா அடிச்சிடுறாங்க. அவரு என்னங்க பண்ணுவாரு? அவங்க விக்கெட் அது கொடுக்கணும். பால் தூக்கி ஸ்டெம்பில் சீட் அவுட் ஆயிட்டு போனோம். ம். அப்படி பண்ணாதான் வாய்ப்பு வந்து அஸ்வினி, அதாவது நீங்க போல்ட் பண்ற வேலை இன்னும் அஸ்வினி குமாரே பண்ணிடலாம். ஒரு வேலை வந்து எல்லா ஃபேஸ்லயும் போட முடியும். உங்களுக்கு வந்து நல்லாவும் பண்ணியிருக்காருன்ற போது நீங்க அதை ஆடலாம். உங்க பேட்டிங் சிந்தம் பண்ணலாம். அதான். சோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஜார்க்கண்ட் கிறிஸ் கெயில் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் மேபி அவர் ரெஸ்ட் குடுக்கலாம்னு தோணுது. அவர் ஒன்னும் அந்த அளவுக்கு போன மேட்ச் அவர் அந்த இம்பாக்ட் காமிக்கல. இல்ல, சோ இப்ப நீங்க இந்த நான் சொன்ன ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ரிக்கல்டன், குட்டண்டி காக்கு, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ம். நமன்தீர், வில் ஜாக்ஸ், ஹர்திக் பாண்டியா, இந்த 7 பேரை தாண்டியா உங்களுக்கு பேட்டிங் வந்துட போகுது. இல்ல, இந்த இல்ல. 7 பேர் ஃபெயில் ஆகி ஒருத்தருக்கு பேட்டி வருதுன்னா நீங்க டீமா ஃபெயில் ஆகி தோக்க போறீங்கன்னு தான் அர்த்தம். ம், ம். அதான். சோ ஆக்சுவலா லாஸ்ட் மேட்ச்மே வந்துட்டு அவங்க அந்த பேட்டிங் லைனப் வச்சுமே அவங்க லைக் ஃபம்பிள் தான் ஆவுனாங்க. சோ அந்த எனக்கு என்னமோ லைக் 7 பேர் நீ திலக் வச்சிருக்க சரி. வர்மாவை வந்து நம்பர் 3 அனுப்பாம ஆ. நம்பர் 5 சோ அனுப்புறதெல்லாம் அது பண்ணாங்கன்னா இருக்குல்ல. திருப்பி ஃபம்பிள் தான் ஆவாங்க. அதையே ஆ. நான் சொல்லியிருந்தேன். சோ அது அவங்க அத பண்ணாம அவங்க வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு நான் ஹர்திக் பாண்டியாவும் திரும்பி அந்த அந்த டைம்ல அவர் வந்தது அண்ட் அவர் ஆடின 23 பால் ஆக்சுவலா போன மேட்ச் வந்து ரொம்ப ஒரு கிரைம்ங்க அது. 23 பால்ல ஒருத்தர் 18 ரன்னு, அதுவும் நீங்க பினிஷர்ன்னு கொண்டு வந்து ஆட வைக்கிறீங்கன்னா, அதுவும் இல்லடா, ஒரு கேப்டனே என்ன இப்படி ஆடுறாரு. correct. ஏன் அது கிரைம்னா, இப்ப வந்து இப்ப நேத்து மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்டாயினிஸ் வந்து 30 பால் 40 ரன் அடிச்சாரு. ம், ஸ்ரேயஸ் வந்து ஏதோ சம்திங் அதே மாதிரி தான் 19 ரன் 20 ரன் ஏதோ அடிச்சாரு. ம், அவங்க ம், வந்த சிச்சுவேஷன் வேற. அப்படி ம், இருந்துமே அவங்களே 30 பால் 40 19 பால் 25 அடிக்கும் போது இவர் வந்து நம்மந்திரும் ரிக்கல்டனும் சரி செம்ம ஸ்டார்ட். நம்மந்திர் நொறுக்கிட்டு இருக்காரு ஒரு சைடு வந்து. நல்லா ஆடி இருந்தாங்க, நல்லா ரன் ரேட் ஹைல போயிட்டு இருந்தது. ம், அங்க வந்து ஒரு மொமெண்டம் அப்படியே பிரேக் பண்ணி ரொம்ப ஒரு ஒஸ்டான இன்னிங்ஸ். அன்லைக் அந்த ஹர்திக் பாண்டியா மாதிரி ஆடினாரு. ம். அது நம்ம இப்ப இது மாதிரி ஹர்திக் பாண்டியாவை பார்ப்போமான்னு இருக்கும்போது நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இப்ப நம்ம நேர்ல பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு அதான் அந்த ராபின் மின்ஸ் இருக்கார்ல. சோ அந்த ராபின் மின்ஸுக்கு அந்த 23 பால் கச்சிருந்தா கூட அவர் என்னமோ ஒரு கிளிம்ஸ் காமிச்சிருப்பாரோ. ஏன்னா அவங்க சொல்றாங்க லைக் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவரு ஆக்சுவலா ஜார்க்கண்ட்ல. சோ அவருக்கும் வந்துட்டு அந்த ஒரு ஆக்சுவலா ஆப்பர்ச்சுனிட்டி ராபின் கிடைச்சிருந்திருக்கும். சொல்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. ம், ஜார்க்கண்ட்ல ஓகே. ஆனா வந்து அவர் இந்த கேலிபர்ல செட் ஆக மாட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த லீக்கான இது அவருக்கு இன்னும் வரல. ம். கம்போசர் நிறைய இது பேர் சொல்றாங்க. அதான். மயங்க் ராவத் மாதிரி ஒருத்தரை உள்ள வச்சிருக்காங்க. ஒரு ம், ஐபிஎல் ஆடி நல்லாவும் பண்ணிருக்காரு டீசெண்டா. 2000 இந்த அண்டர் 19 வேர்ல்டு கப் வின்னிங் டீம்ல இருந்திருக்காரு ம், 2022ல. ம், எல்லாமே இருக்கும் போது அவரை நீங்க ஆடலாம். இது மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் ம், டைம் நான் பாக்குறேன் மும்பை இந்தியன்ஸ் வந்து என்ன பண்றதே தெரியாம இருக்காங்க. அது ம். டாக்டிக்கலா எப்பவுமே வந்து டாப் நாச்சா இருப்பாங்க. 100க்கு 110% கொடுக்குற மும்பை இந்தியன்ஸ் வந்து இப்ப வந்து டாக்டிக்கலா நிறைய errors பண்றாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாக்குறது. கரெக்ட் தான். எனக்கும் ஒரு மாதிரி ஆக்சுவலா எனக்கே பேசும்போதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி நம்ம மும்பை இந்தியன்ஸ் இப்படி பேசுறோமே அப்படின்ட்டு. பட் ஆனா அவங்க இருக்கிற ஃபார்முக்கு வேற வழி இல்ல. சோ நெக்ஸ்ட் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சைடு வருவோம். போயிடலாம். லக்னோல ஆக்சுவலா பிளேயிங் 11 பத்தி நான் நினைக்கிறேன். இந்த சைடு இவங்கன்னா இந்த சைடு லக்னோ.
ஸோ லக்னோ ஏதாச்சும் பிளேயிங் லெவன் சேஞ்ச் கொண்டு வரணுமா? லக்னோ பிளேயிங் லெவன் சேஞ்ச் கொண்டு வரதை விட அந்த பேட்டிங் ஆடுற சேஞ்சை கொண்டு வந்தே ஆகணும். நான் கன்ஃபார்ம் திருப்பி சொல்லுவேன். ஆயுஷ் ம். பத்தோனி 6ல நல்லா தான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு. ம். பினிஷரா சூப்பரா அந்த பதோனி தூக்கிட்டு வந்து ஓப்பனிங் பண்றது வச்சு பதோனி இந்த குற்றமே சொல்ல மாட்டேன். ஓகேவா, அவர் எப்ப கொடுத்தா ரன் அடிக்கணும் ரன் அடிக்காது, அவ்வளவுதான். 35 அடிக்காது 20 பால்ல. நீங்க திருப்பி அந்த இதை நீங்க மாத்தியே ஆகணும். எய்டன் மார்க்கம் அண்ட் மார்ஸ் சுட் ஓப்பன், பூரன் சுட் கமிட் நம்பர் 3. நீங்க பந்து 4ல அடிக்கலையா விட்டுருங்க அவரை. போன சீசனும் அவர் அடிக்கல, ஒரு 50 அடிச்சாரு, கடைசி மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அதான். இருந்தாலும் இவங்க 6 மேட்ச் ஜெயிச்சீங்கன்னா இவங்க 3 பேர் பேட்டிங். ஆனா ம். போன வருஷம் உங்களுக்கு பவுலிங் வீக். ம். மூணு பேரோட பியூரா 3 பேரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் போன மேட்ச் நீங்க போன சீசன் டீசென்டான ஒரு சீசனா போச்சு உங்களுக்கு. அதான். சோ வந்து அந்த ஆர்டர் கொண்டு வந்தே ஆகணும் கன்ஃபார்மா. ம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஏன்னா ஆக்சுவலா வந்துட்டு அந்த பேட்டிங் ஆர்டரோட ரிஷப் பண்டோட மைண்ட் செட் ஆக்சுவலா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. நீ வந்துட்டு ரிஷப் பண்ட் வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப லைக் அவன் ஒரு இன்னும் எல்லா மேட்சுமே ரொம்ப லைக் ரொம்ப சீரியஸா கொண்டு போறது இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் அவர் பண்ணவே இல்லை. அவர் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் சான்ஸ் தராரு. ஸோ அதெல்லாம் ஓகே. பட் அதுவுமே ஆனா அந்த டாப் 3 நீ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட. டாப் 3 பயங்கரமா ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் நீ நல்ல நல்ல சேஞ்ச் பண்ணு. நீ இமத் சிங்லாம் கொண்டு வர, அது நல்ல சேஞ்ச் தான். ஆக்சுவலா இந்தியன் டீம்ல வந்துட்டு ஒரு இந்தியன் யங்ஸ்டரா வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஆக்சுவலா அந்த பிளேயர் பேர் என்ன மறந்து போச்சு. ஃபாரினர் ஒருத்தர் இம்பாக்டா வச்சிருக்காங்களே எல்லா மேட்சும். மே பிரிட்ஜ்கி ராஜ் லிண்டா. பிரிட்ஜ்கி பிரிட்ஜ்கி பிரிட்ஜ்கியை வந்து அவங்க இம்பாக்ட் பிளேயர் ஆ லிஸ்ட்ல கூட வைக்கிறது இல்ல. இல்ல ஜார்ஜ் ஆக்சுவலா லிண்டர் வைக்கிறாங்க. லாஸ்ட் 2 மேட்ச் அவர் இம்பாக்ட் பிளேயர்ல வச்சுமே அவர் இமத் சிங் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆக்சுவலா அந்த மாதிரி சேஞ்ச் எல்லாம் பண்றதுலாம் ஆக்சுவலா எனக்கு பிடிச்சிருக்கு. ரிஷப் பண்ட் அந்த கேப்டன்சில சேஞ்ச் பண்றதுலாம். பட் ஆனா நீ அந்த மாதிரி கொண்டு வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் போட்டு பிரிச்சுட்டோம். ஒரு 150 160 அடிச்சுட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லக்னோ வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான டீமா தான் தெரிவாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற பவுலிங்க்கு சரி, பவுலிங் செமையா இருக்கு. முகமது ஷமி அப்புறம் பிரின்ஸ் யாதவ்லாம் என்ன மாதிரி பிக் ஆக்சுவலா இந்த சீசன்ல பயங்கரமா ஒரு டைம்ல பர்பிள் கேப் லீடர் போர்ட்ல இருந்தவர் அவரு. இப்ப எங்க போனாருன்னு தெரியல. பட் அவர் நல்லா போடக்கூடிய பவுலர். ஸோ இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு லைக் இந்த மேட்ச் வந்துட்டு அவங்க கன்ஃபார்மா அந்த டாப் 3 ஸ்டிக் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ வாட் இஸ் யுவர் தாட்ஸ் ஆன் திஸ்? அதான் நான் சொல்லிட்டேன், டாப் 3 அவங்க இதான் ஆடி அவங்க. நம்பர் 4 ரிஷப் பந்த் வரணும். நம்பர் 5 உங்களுக்கு வந்து ஆயுஷ் பதோனி. நம்பர் 6 வந்து அந்த முகுல் சௌத்ரி அவர் இருக்காரு, அவர் ஆடலாம் நீங்க. நம்பர் 7ல வந்து அப்துல் சமாத் ஆடினாங்க, அவரு இதுவாகல. இப்ப அந்த இமன் சிங் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இமன் சிங் ஆடுங்க. அதுக்கப்புறமா அவங்க 4 பவுலர்ஸ் ஆடுங்க. சம்மி ஆடுங்க. திக்வேஷ் ராத்தி இருக்காரு உங்களுக்கு, இம்பாக்ட் சபா வருவாரு. பிரின்ஸ் யாதவ் இருக்காரு நீங்க சொன்ன மாதிரி. ஒரு நாள் பவுலிங் சூப்பரா இருக்கு உங்களுக்கு. இந்த பேட்டிங்கும் நல்லா இருக்கு. இப்ப என்னன்னா அவங்க வந்து இந்த மாத்திக்கிட்டே இருக்கிறதுனால சுத்தம். இன்னொன்னு சொல்லி நிக்கோலஸ் புரன் சுத்தமா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. அவரோட வந்து சரியான அவுட் ஆஃப் ஃபார்ம். எப்படி இருக்காருன்னா எதுலுமே அவங்க ரன் அடிக்கல அவரு. ஓகேவா, அப்ப வந்து அவருக்கு ஒரு டைம் கொடுத்து நீ ஆடு பரவாயில்ல, நீ 25 பால் 20 ரன் அடிச்சா பரவாயில்ல, அடுத்த 10 பால் 10 சிக்ஸ் அடிக்க முடியும்ன்ற கான்பிடன்ஸ் கொடுத்து ஆட வைக்கணும். அவரை நம்பர் 4 5 மாத்தி மாத்தி இறக்கி அவருக்கு பாலும் கிடைக்க மாட்டேங்குது, கிரைசிஸ்ல வராரு. ஸோ வந்து இந்த மாற்றத்தை அவங்க பண்ணியே ஆகணும். பண்றாங்களா வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ நம்ம கேம் சேஞ்சர் செக்மெண்ட் போயிடலாம். ஸோ ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் சைடே வருவோம். மும்பை இந்தியன்ஸ்ல யார் கேம் சேஞ்சரா பண்ண நினைக்கிறேன்? மும்பை இந்தியன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கேம் சேஞ்சரா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் வில் ஜாக்ஸ் தான் எடுக்கிறேன். கரண்ட் ஃபார்ம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் வில் ஜாக்ஸ் தான் WD பிளேயரா இருக்காரு. ஓகேவா, இவங்க எப்படியும் பாத்தீங்கன்னா அந்த ஓவரும் ஸ்பின்னும் போடுறாரு. அதே மாதிரி வந்து அவர் போடவே இல்லையா போன மேட்ச்? நான் போன மேட்ச் அதான் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி அதை பத்தி பேசி நமக்கு பிரோஜனம் கிடையாது, அதை நீங்க விட்டுலாம். அவர் பவுலிங் தர மாட்டாருன்னும் போது அவர் எப்படி நீ கேம் சேஞ்சரா இருப்பான்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல? டாப் ஆர்டர்ல அனுப்புறாங்க, ஒரு நல்ல மூவ் பண்றாங்க. ஆக்சுவலா வில் ஜாக்ஸ் டேஞ்சரஸ் பிளேயர். என்னதான் நீங்க வந்து முகமது ஷமி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த வாங்கினைய பிரிட்ஜ்ல வந்து வில் ஜாக்ஸ் டேஞ்சரஸ் பிளேயரா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஸோ அதான் அவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஆக்சுவலா பவுலிங் போட்டா எனக்கும் நல்லா இருக்கும் தான் தோணுது. பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லக்னோ சைடு ஆக்சுவலா பவுலிங் யாராவது சொல்றியா மும்பைல? இல்ல பவுலர் நீங்க சொல்லுங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலா பவுலர் வந்துட்டு எனக்கு வந்து டக்குன்னா யாருமே லைக் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு தோணல. பட் எனக்கு என்னன்னா அந்த ரகு சர்மா அவங்க ஸ்டிக் ஆன் பண்ணி அவர் 4 ஓவர் போட விட்டா எனக்கு என்னமோ அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதுக்கப்புறம் ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ்க்கு நத்திங் டு லூஸ். ஏன்னா அவங்க கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு அவங்க பிளே ஆஃப் வரப்போறது இல்லைன்ட்டு. ஸோ ரகு சர்மா வந்துட்டு எத்துனுவாங்களேன். ஆனா வான்கடே பிச்சில் எத்துனுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பின்னர்ஸை. வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். பொறுத்து பார்ப்போம். பட் ஆனா அவரு லைக் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அதுதான் என்னோட இதுவா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லக்னோ சைடு வருவோம்.
ஸோ லக்னோ சைடில் நான் ஒருத்தரை வந்துட்டு இந்த மேட்ச் பிக் பண்றேன். எனக்கு நான் ஏன் பிக் பண்றேன்னா, எல்லா மேட்சுமே பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு யாரையோ ஒருத்தரை ஃபார்முக்கு கொண்டு வந்துடுறாங்க. நீ எஸ்ஆர்எச் கூட டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி சிஎஸ்கேல கார்த்திக் சர்மா 50 அடிச்சிட்டாரு. ஸோ அவரும் வந்துட்டு ஃபார்முக்கு வந்துட்டாரு. அந்த ஒரு லைக் மூவால. யாரோட போறீங்க தெரிஞ்சிச்சு நீங்க ஸோ சொல்லுங்க. எனக்கு என்னமோ நிக்கோலஸ் பூரன் வந்துட்டு இந்த மேட்ச் எனக்கு என்னமோ அவர் வந்துட்டு இந்த மேட்ச் நல்லா ஆடுவார்னு தோணுது. ஸோ நான் வந்துட்டு அவரை லைக் ப்ரெடிக்ஷன்ல பிக் பண்றேன். ஸோ நீ என்ன நினைக்கிற, நிக்கோலஸ் பூரன் இந்த மேட்ச் நல்லா ஆடுவாரா? அதாவது நிக்கோலஸ் பூரன் வந்து இந்த ரொம்ப ஒரு ஸ்டம்ப்ல இருக்காரு. எப்படி சொல்றது, எல்லா பிளேயரும் ஃபெயில் ஆகுறது வந்து ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அவன் வந்து மிஷின் கிடையாது, எவ்ரி ஒன் இஸ் ஹியூமன் தான். நிக்கோலஸ் பூரன் ஃபார்முக்கு வரணும் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி வந்து வான்கனே அவன் பவுன்ஸ் இருக்கும், இது ஏத்த பிச்சு தான். நீங்க நிக்கோலஸ் பூரன் எடுத்திருக்கீங்க, ஆனா வந்து நான் கேம் சேஞ்சரா நீங்க ஃபார்முக்கு வரணும்னு சொல்றீங்க. ஓகே, நான் கேம் சேஞ்சர்னு பார்க்கும்போது லக்னோல இருந்து 2 பேர் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து பேட்டிங்ல வந்து ஏழன் மார்க்கமை பிக் பண்றேன். ஓகேவா, ஓகே. ஏழன் மார்க்கமை பிக் பண்றேன். அவருக்கு அந்த குவாலிட்டியா ஆடுறதுக்கான எபிலிட்டி இருக்கு. வான்கேட பிச் அவருக்கும் நல்லா சூட் ஆகும். மிச்சல் மார்க்கும் சூட் ஆகும். ஆனா மிச்சல் மார்ஸோட ஏழன் மார்க்கம் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த லாங் இன்னிங்ஸ் கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற எபிலிட்டி அவருக்கு இருக்கு. ஸோ வந்து நான் பேட்டிங்ல வந்து அவர் எடுக்கிறேன். அதே மாதிரி பவுலிங்ல அவர் கேம் சேஞ்சர் நான் சொல்லி ஆகணும்னா மோசின் கானுங்க. பா, என்ன மாதிரி ஒரு பவுலிங் போடுறாரு அவரு. நிறைய பேர் நம்ம பிரின்ஸ் யாதவ பத்தி எவ்வளவு பேசுறோமோ மோசின் கானை பத்தி பேச தவறிட்டோம் இந்த சீசன். ஆக்சுவலா வந்து ஆக்சுவலா அவர் அந்த ஒரு அந்த அந்த ஸ்பாட் லைட்லயே வரமாட்டாருல அவரு. அவர் வந்துட்டு அப்படியே அதான் சொல்றேனே, அது தெரியல. ஆக்சுவலா ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க அவங்க. பவுலிங் த்ரெட்டா காமிக்கிறதே வந்து மோசின் கான சொல்லி ஆவேன். எப்படி விக்கெட் எடுத்துட்டு மேடிங் போட்டு போறாரு, 4 ஓவர் வந்து பவுண்டரியே கொடுக்காம போட்டு போறாருன்ற போது மோசின் கான் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டேஞ்சரஸ். அவர் நாளைக்கு திருப்பி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா நாளைக்கு லக்னோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் தே ஷுட் நாட் மேக் எனி சேஞ்சஸ் இன் ட்ரீம் லைக் பிளேயிங் 11. ஸோ அவங்க வந்துட்டு திரும்பி மயங்காதவெல்லாம் திரும்பி கொண்டு வரக்கூடாது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு மோசின் கான் வந்து லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் தான் ஆடுறாரு லக்னோக்கு. ஸோ அதே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ இல்ல அவங்க இப்ப என்னன்னா மயங்காதவே ஆடுறாங்க, மோசின் கானே ஆடுறாங்க, பிரின்ஸ் யாதவே ஆடுறாங்க, முகமது ஷமியும் ஆடுறாங்க, 4 பேசரையும் ஆடுறாங்க. 7 பேட்ஸ்மேனோட தான் திக்வேஷ் ராத்தி ஆட வைக்கிறாங்களா அவங்க? திக்வேஷ் ராத்தியும் இம்பாக்ட்ல வச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா 7 பேட்ஸ்மேன் தான் போறாங்க அவங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல வந்து சமி 6 அடிச்சா சூப்பர் ஓவர் வந்துச்சு. ஏன்னா அவங்க பேட்டிங் நிலை தின்னாதான் இருக்கு. ஆக்சுவலா அவங்க பவுலிங் டாமினண்டா தான் போறாங்க அவங்க. ஆக்சுவலி மயங்கதவனா பெருசா போல 40 ரன் கொடுத்துடுறாரு. ஆனா மயங்கவ ஆடிட்டு தான் இருக்காங்க பண்றவங்க. ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலா நம்ம எல்லாம் பேசியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் செக்மெண்ட் போயிடலாம். இட்ஸ் கோயிங் டு பி ப்ரெடிக்ஷன். ஸோ நீ ப்ரெடிக்ஷன்ல யார் சொல்லுவ? ஆக்சுவலா ப்ரெடிக்ட் பண்றது கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். பட் உன்னோட ப்ரெடிக்ஷன் பத்தி கேட்போம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மும்பை இந்தியன்ஸ் ஆர் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ்? நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு 2 டீமுமே வந்துட்டு ஒரு லைக் ஒரு மைண்ட் செட் அண்ட் ஆல்சோ அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்லம்ப்ல இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இந்த கேம் வந்துட்டு எந்த பக்கம் வேணா போகலாம். ஸோ ஆக்சுவலா நான் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி நான் இந்த ப்ரெடிக்ஷன் சொல்ல இருக்கேன்னா, நான் எப்பவுமே சொல்றது தான். ஸோ அந்த கேப்டன் அண்ட் ஆல்சோ அந்த மூவ்ஸ், அவர் பண்ணக்கூடிய பிரேவ் டிசிஷன்ஸ், ஸோ அதை வச்சுதான் ஒரு கேம் டிசைட் ஆகுது. ஸோ நீ எந்த மேட்சா இருக்கட்டும், ரிஷப் பண்ட் வந்துட்டு அந்த சூப்பர் ஓவர்ல விட்டதுமே வந்துட்டு அவர் வந்துட்டு பிரேவா தான் எடுத்தாரு. நான் வந்துட்டு என்னோட பயங்கரமான நான் ஒரு பவர் ஹிட்டர் பூரா இறக்குறேன். அவர் யோசிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? சுனில் நரேன் வந்துட்டு சூப்பர் ஓவர் பண்ணாரு, மேடன் ஆக்குனாரு. நான் வந்துட்டு அப்பவும் வந்துட்டு அது அவர் யோசிச்சுமே நிக்கோலஸ் பூரனுக்கு தான் வந்து போனாரு. ஸோ இட்ஸ் சம் ஆஃப் த பிரேவ் டிசிஷன் வந்துட்டு ரிஷப் பண்ட் எடுக்கிறாரு கம்பேர்ட் டு ஹர்திக் பாண்டியா. அண்ட் ஆல்சோ அந்த நான் முடிச்சிருக்கேன். ஸோ அந்த பிரேவ் டிசிஷன்ஸ் எடுக்கிறது அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த நல்ல ஒரு பவுலிங் சேஞ்சஸ் எல்லாமே ரிஷப் பண்ட் கம்பேர்ட் டு ஹர்திக் பாண்டியா நல்லா பண்றாரு. ஸோ ஐ எம் கோயிங் வித் ரிஷப் பண்ட் அண்ட் ஆல்சோ லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் வில் கெட் பேக் தேர் ஃபார்ம் இன் திஸ் மேட்ச். அண்ட் ஆல்சோ ஐ எம் கிவிங் 55-45. ஸோ வாட் இஸ் யுவர் தாட்ஸ் மிஸ்டர் கியூடாக்? நானும் வந்து ஆக்சுவலா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் வந்து இது கொடுக்கலான்னு இருந்தேன். ஆக்சுவலி நீங்க மும்பை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் நானு. நீங்க லக்னோடய போயிருக்கீங்க. அதான் நான் சொல்றேனே, நீங்க வந்து அந்த ஆனா வந்து நான் இந்த பாயிண்ட் அக்ரி பண்ணல. நான் வந்து ஏன்னா நிக்கோலஸ் பூரன் வந்து சுத்தமான அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்க, சுத்தமா கான்பிடன்ஸே இல்லைன்ற போது நான் கண்டிப்பா வந்து
அவர் பவர் ஹிட்டர் தான், இல்லைன்னு சொல்ல, நான் அவர் அமைச்சிருக்க மாட்டேன். யோ ம். அதுதான் ஏன் பைசன் எடுத்து வச்சிருக்க உள்ள நீனு. மார்க்ரம் இருக்கிறாரு, அவங்க 2 பேர் தான் நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காங்கன்னு போது நான் மிச்சல் மாசையும் மார்க்ரமே அமைச்சிருப்பேன். நம்பர் 3 வந்து ரிஷப் பந்தே அமைச்சிருக்க, நிக்கோலஸ் போட்டு அமைச்சிருக்க மாட்டேன். வேற அந்த ஆயுஷ் போதனையே அமைச்சிருப்பேன், இல்ல முக்குல் சௌத்ரி அமைச்சிருப்பேன். நானும் தான் அப்படிதான் யோசிச்சிருப்பேன். அங்க நீ யார் பார்த்தாலுமே அங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிலிங்கா தான் இருக்காங்க ஆக்சுவலா எல்லாருமே. நீ வந்துட்டு அதான் சொல்றேன். அப்படின்ற போது நீங்க பாத்தீங்கன்னா மார்ஸ் அது போன மேட்ச் 50 வேற அடிச்சாரு ஆக்சுவலி. அப்படின்ற போது நான் மிச்சல் மாஸ் தான் அமைச்சிருப்பேன். ம். அதை நம்ம விடுவோம். அது ஆனா இந்த வந்து மேட்ச் தான். நாளைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். நானும் வந்து லக்னோவோட தான் ஸ்டிக் ஆன வரேன். நாளைக்கு நான் சொன்ன மாதிரி வந்து எப்படிதான் பார்த்தாலும் மும்பை, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், மும்பை பவுலிங் லைனப் வந்து என்னதான் பேட்டிங் அப்படி இப்படி இருந்தாலும் பவுலிங் எப்பவுமே வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த வாட்டி அந்த பவுலிங்கே உங்களுக்கு வந்து ரொம்ப லீத்தலா இருக்கு, ரொம்ப வீக்கா தெரியுது. பும்ரா இருந்துமே ஒரு பவுலிங் வீக்கா தெரியுது அப்படின்றது வந்து அப்பனா அங்க இங்க செம பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆனா இங்க பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆல் அசிஸ்டன்ஸ் வாண்டட் கிடைக்கும். அதே மாதிரி நாளைக்கு கன்ஃபார்ம் வந்து மார்ஸ், மார்க்ரம் எல்லாரும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் லக்னோ தான் எட்ஜ் தரேன். ஐ வில் கோ. நானும் 55-48 நீங்க கொடுத்துருக்கீங்க. ஐ வில் கோ வித் 53-47. 53 ஐ வில் கோ வித் லக்னோ. ஓகே. ஸோ ஆக்சுவலா இந்த மேட்ச் பத்தி எல்லாம் பேசியாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் நம்மளோட இன்சைட்ஸ் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ லைக் இந்த மேட்சோட ரிவ்யூ அண்ட் ஆல்சோ என்னன்னா நம்ம நினைச்சா நடந்துச்சா, நம்ம 2 பேருமே வந்துட்டு லக்னோ தான் சொல்லியிருக்கோம். பட் என்னன்னா நடக்கலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸும் வந்துட்டு ஒரு சாம்பியன் சைட். ஸோ அவங்க மைண்ட் செட்டு அண்ட் ஆல்சோ லைக் அந்த பிளே ஆஃப் விட்டு போயிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்போது ஓகே நம்ம என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ஒரு ஸ்டெப் அப் பண்ணி இன்கேஸ் ஒரு ஸ்டார் தே கேன் ஃபைண்ட் ஃபார் த லாஸ்ட் ரிமைனிங் மேட்சஸ் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் சீசனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க யாராச்சும் இந்த சீசன் ஸ்டெப் அப் பண்ணா. ஏன்னா நெக்ஸ்ட் சீசன்ல எனக்கு என்னமோ நிறைய சேஞ்சஸ் நடக்கும்னு தோணுது மும்பை இந்தியன்ஸ் டீம்ல. ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ ஆக்சுவலாக உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நாங்கள் டெய்லி ரெகுலராக வீடியோஸ் போட்டுனே இருப்போம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். ஸோ இதுடன் விடைபெறுவது அஜய்குமார். பை பாய்.